பொதுவாகவே சில பேருக்கு கை வந்து மரத்து போகும். கை வலி வரும். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கையில ரத்த ஓட்டம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா என்னன்னா, ரத்த ஓட்டத்தை தீர்மானிப்பது எதுன்னு சொன்னா, நம்முடைய உயிரோட்டம் தான். அதாவது சக்தி ஓட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்துட்டு சக்தி ஓட்ட பாதை போயிட்டுருக்கு. சிறுகுடலுக்கு ஒரு சக்தி ஓட்ட பாதை, பெருங்குடலுக்கு ஒரு சக்தி ஓட்ட பாதை, அதேமாரி இருதயத்துக்கு, உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் என்னன்னா, சக்தி ஓட்ட பாதை வந்து போயிட்டே இருக்கு. அந்த சக்தி ஓட்ட பாதை அந்த சக்தி ஓட்ட பாதை பொறுத்து தான் அந்த இடத்துல வந்துட்டு அந்த ரத்த ஓட்டம் நிகழ்வுறும். நம்ம சுவாசிக்கிறோம். சுவாசத்துல அந்த உயிர் மூச்ச நம்ம சுவாசிக்கும் பொழுது, அது ரத்தத்துல போய் கலக்குது. அந்த உயிர் மூச்சு நிம்மதியான அந்த சுவாசத்துல என்ன ஆகும்னா, அந்த உயிர் மூச்சு கிரகிக்கப்பட்டு ரத்தத்தின் வழியா கலந்து என்னன்னா, நமக்கு சக்தி ஓட்டம் வந்துட்டு என்னன்னா நடைபெறும். உடம்புல ஃபுல்லா வேர்வை துவாரங்கள் இருக்கு. அதில ஃபுல்லாமே சக்திகள் கிரகிக்கப்படுது. அந்த கிரகிக்கக்கூடிய தன்மை எப்ப குறையுதோ, எந்த இடத்துல குறைபாடு ஏற்படுதோ, அந்த இடத்துல ஒரு சக்தி ஓட்ட பாதையில தேக்கம் ஏற்படுது. இப்ப இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தருக்கு கைகள்ல வலி ஏற்படுது, தொந்தரவுகள் ஏற்படுது அப்படின்னா, அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, அங்க ரத்த ஓட்டம் இல்ல அப்படின்னு இல்ல, அங்க சக்தி ஓட்டம் இல்ல. எப்ப சக்தி ஓட்டம் இந்த எனர்ஜி ஃப்ளோ இல்லையோ, அப்ப என்ன ஆகும்னா, அங்க ரத்த ஓட்டம் மட்டும் தடைபடுது. எப்ப ரத்த ஓட்டம் சொல்லியோ அந்த 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 இடத்துக்கு போக சத்துமானங்கள் தடைபடுது. அப்ப என்னன்னா, அந்த இடத்துல கழிவு தேக்கம் ஏற்படுது. கழிவு தேக்கம் ஏற்படுவது வலியாகவும், அதே சமயம் அந்த இடத்துல நமக்கு என்ன மரத்து போதல். மரத்து போதல் என்னன்னு சொன்னா, அந்த இடத்துல வந்து எதுவுமே இல்ல. இப்ப எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பொருள் இருக்கு. ஒரு ஒ ஒ ஒ என்னன்னு சொன்னா, ஒரு லப்பர் எடுத்துக்கன்னு வச்சுக்கங்களேன். நம்ம அலி லப்பர் எடுத்துக்கலாம். அந்த அலி லப்பருக்கு வந்து நம்ம அழிக்கிறோம், அழியுது. இதே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மரக்கட்ட மாரி மரத்து போயிரும் அந்த லப்பர். ஏன் அப்படி மரத்து போகுது அப்படின்னு சொன்னா, அது அந்த அப்ப அழிச்சா அழியாது. ஏன்னா, அதுல இருக்கக்கூடிய அந்த தன்மை மாறிருச்சு. ஏன்னா, அதுக்குண்டான உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அதேமாரி எப்ப நம்ம கையில வந்துட்டு இந்த 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 சூழ்நிலை, இந்த நிகழ்வு நடைபெறலையோ அப்படின்னா, கை மரத்து போகுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, நமக்கு வந்து அந்த இடத்துல ரத்த ஓட்டம் தேவையில்ல, உயிரோட்டம் தேவை. உயிரோட்டம்க்கு அடிப்படை தேவை என்னவா அமையும்ன்னு சொன்னா வந்துட்டு, நம்முடைய மனநிலை தான் அடிப்படை காரணமாக அமையும். அந்த நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசம் இருக்கு. எனக்கு ஒரு கடன் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு. இந்த கடன் பிரச்சனை சரியாகணும். அப்படி சரியாயிருச்சு அப்படின்னா, நம்முடைய சுவாசம் எப்படி இருக்கும்? நிம்மதியான சுவாசமாகவும், கடன் இருக்கே, கடன்காரன் கடன் கட்டுவேன்னு நினைக்கும்போது, அந்த சுவாசத்தில அந்த தடை ஏற்படும். அந்த தடை என்னன்னு சொன்னா, நம்முடைய அந்த அந்த சுவாசத்தில தடை ஏற்படுத்தி, அந்த சுவாச தடை ஏற்படுவது நிம்மதி குறையும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த அந்த உயிர் மூச்சு அப்படின்னு கிரகிக்கப்படாம, அது ரத்தத்தில போய் அந்த உயிர் மூச்சு கலக்கப்படாதன் காரணமா, அதே சமயம் நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளும் என்னன்னா மனநிலை பொறுத்து தான் இயங்க ஆரம்பிக்குது. எப்ப அந்த மனநிலை வந்து சீராக இருக்குமோ, என்னன்னு சொன்னா, அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சீராக இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல நம்ம உடம்புல வேர்வை துவாரங்கள் எல்லாமே என்னன்னா, அந்த சக்திய வந்துட்டு கிரகிச்சு சரியான முறையில இயங்கும். சக்தி ஓட்டம் தடைபடும் பொழுது தான் இந்த பிரச்சனை ஏற்படுது. கைகள் தூக்க முடியல, கை மரத்து போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்னன்னா, நம்முடைய மனநிலை தான். இப்ப எடுத்துக்காட்டுக்கு என்னன்னா, எனக்கு ஒரு கவலை இருக்கு. என்ன கவலை அப்டின்னா, எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு. நோய் நல்லாகுமா? அப்படிங்கிறது கவலை. நோய் நல்லாகாது அப்படிங்கிறது துக்கம். அவ்வளோதான் இந்த நோயில நான் செத்துருவேன் அப்படிங்கிறது என்னன்னா பயத்த குறிக்குது. அப்ப அடிப்படை என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்ப நம்பிக்கை இன்மை ஏற்படுதோ, நம்பிக்கை ஒரு விஷயத்து மேல இல்லையோ, அப்ப நமக்கு கவலையாக மாறுது. எப்ப கவலை என்ன ஆகுதோ, துக்கத்த ஏற்படுத்துது. அந்த துக்கம் என்ன பயத்த ஏற்படுத்துது. அப்போ பயம் ஏற்படும் என்னன்னா, நம்மளுடைய சக்தி ஓட்டத்தில் உள்ளக்கூடிய அந்த நிகழ்வுகள் என்னன்னு சொன்னா தடைபடுது. ஏன் தடைபடுதுன்னா, நம்ம வாழ்க்கை வந்து வாழுமா, வாழ மாட்டோமா அப்படிங்கிற பயம் நமக்குள்ள வந்துருச்சு. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்முடைய நம்பிக்கைய சரி செய்யணும். அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நம்பிக்கை என்ன பண்ணா, நம்மளோட உயிரோட்டத்த அளிக்கும். அந்த உயிரோட்டம் என்ன பண்ணா, சக்தி போட்ட பாதையில இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி நமக்கு உயிர் உயிர் பெற செய்யும். இதுலருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யார் யார் கை, கால் மரத்து போதோ, இது பண்ணுதோ மனச சரி செய்யுங்க. மனது நல்லா இருக்கும்போது என்னன்னா, அது நல்லாகும். ஏன் அப்படின்னா, கையில என்ன சக்தி ஓட்ட பாதை போகுது அப்படின்னா, நம்முடைய சிறுகுடல் சக்தி ஓட்ட பாதை போகுது. அதேபோல வந்துட்டு பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதை போகுது. நுரையீரல் போகுது, இதயம் போகுது, பெரிகார்டியம் இது எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது தான். அப்ப இதுக்கு ஏன்னா நம்முடைய இருதயமும், நம்முடைய நுரையீரலும் இணைந்த உறுப்புக்கள். நம்ம நுரையீரல் எப்படி ஃபங்ஷன் ஆகுதோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நம்முடைய இதயமும் ஃபங்ஷன் ஆகும். இப்ப இது எல்லாமே மனம் சம்மந்தப்பட்டது. நெஞ்சம், அந்த மனம் முழுமையாவே அத தான் தொடர்புபடுது. அப்ப என்ன அப்டின்னா, நம்ம அத அத சரியா வச்சுட்டோம்னு சொன்னா, நம்முடைய சுவாசம் சரியாயிருச்சுன்னு சொன்னா, நம்முடைய மனம் சரியாயிருச்சுன்னு சொன்னா, நம்ம முன்னாடி உள்ள அவநம்பிக்கைலாம் போய் நம்ம வாழ்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை உயிர் பெற்றுச்சுன்னு சொன்னா, கண்டிப்பா இந்த மரத்து போதல், இந்த கை வலி எல்லாமே சுகமாக ஆரம்பிக்கும். என்னடா வைத்தியம்ன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்றீங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நம்முடைய மனது தான் நம்முடைய உடலை தீர்மானிக்கும். மனதின் சுகம் தான் உடலின் சுகத்தை தீர்மானிக்குது. இப்ப நம்ம கைகள்ல வந்துட்டு நம்ம ஏதோ ஒண்ணு புண்ணு மாரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த புண்ணுல எந்த வலியும் இருக்காது. ஆனா மனசு எங்கன்னா வலியில இருக்கும். எப்ப சுகமாகும்? அந்த கருப்பு எப்ப மறையும்? எடுத்துக்காட்டு முகத்துல ஒரு பிம்பிள்ஸ் இருக்கு. அந்த பிம்பிள்ஸ்ல எந்த வலியுமே இருக்காது.
ஆனால் அதை பார்க்கும்போது என்னென்னா எப்போ சுகமாகிற வழி மனசில் தான் இருக்கும். இப்போ மனம் உயிரோட்டம் பெறும்பொழுது என்னன்னா நம்மளுடைய உடல் உயிரோட்டம் பெறும். அப்போ அதே சமயம் நம்ம சக்தி ஓட்டங்கள் சீராகும். நம்ம கைவலி எல்லாமே சுகமாக இருக்கும். அப்போ மனம் அப்படிங்கிறது நம் நம்பிக்கையின்மை அப்படிங்கிறதுலேருந்து நம்பிக்கை, அந்த நம்பிக்கை என்னன்னு சொன்னால் இறை நம்பிக்கை மீது நம்ம வச்சோன்னு சொன்னால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறதெல்லாம் இறை நம்பிக்கைக்குள்ள நம்ம எப்போ வர்றோமோ என்ன ஆகும்னா அந்த கவலை போகுது, நாளை வாழ்க்கை சிறப்பாக அமைங்கிற எண்ணம் வருது, நம்மளுடைய துக்கம் போகும். இன்றைய வாழ்க்கை வந்துட்டு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலை போய் இனிமேல் நமக்கு வாழ்க்கை இந்த மாதிரி ஆகாது அப்படிங்கிற வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிற அந்த எதிர்காலம் பற்றி அந்த பயம் போய் எல்லாமே சரியாகும் பொழுது என்னென்னா நமக்கு இந்த கை வலிகள், கை மருத்துவம் எல்லாமே சரியாகும்.